கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 ராஜாக்கள் அதிகாரம் 20 வசனம் 5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் மன உத்தமமாய் நடந்து கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை நாம் செய்வோமானால், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். எசேக்கியா ராஜாவாக இருந்தபோது வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக காணப்பட்டார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவினிடத்திலே வந்து, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா எசேக்கியா ராஜாவிடம் சொல்கிறார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தாவே, நான் உமக்கு உண்மையும் உமக்கு நலமானதையும் செய்து மன உத்தமமாய் நடக்கிறேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி அவன் திரும்ப எசேக்கியாவினிடத்திலே வந்து, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார். இதோ கர்த்தர் உன்னை குணமாக்குவார். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நம்முடைய வாழ்விலும் நாம் கர்த்தருக்கு உண்மையாக வாழ்வோமானால் நம் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை வியாதியோடு கடன் பாரத்தோடு ஏதோ ஒரு இக்கட்டில் அகப்பட்டு என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால், நம்முடைய சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். நாம் கர்த்தருக்கு உண்மையாய் வாழும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மன உத்தமமாய் அவருக்கு நலமானதை செய்து வாழும்போது, நாம் அழுவதை கர்த்தர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். நம்முடைய கண்ணீரை துடைக்க கர்த்தர் நமக்காக ஏதாகிலும் செய்திடுவார். ஆகவே கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்து கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்து அவருக்கு உண்மையாய் மன உத்தமமாய் நடப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆகவே கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் கண்ணீரை கண்டு எங்கள் இக்கட்டில் நீர் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களுக்கு உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உண்மையாய் மன உத்தமமாய் நடக்க, உமக்கு பிரியமானவற்றை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.